Next one, exercise 2.1 simplify. So இதுக்கு முந்தின வீடியோல ஐயோட பவர்ல என்ன வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஐயோட பவர்ல என்ன வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1 -1 i - i தான் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஐயோட பவர்ல ஹையர் பவர் இருந்தது அப்படின்னா greater than பவர் 4 இருந்தது அப்படின்னா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் i பவர் 1947 plus i பவர் 1950. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஐயோட பவர்ல greater than 4 இருந்தது அப்படின்னா ஐயோட பவர்ல greater than 4 இருந்தது அப்படின்னா அந்த பவரை 4ஆல டிவைட் பண்ணிடு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1947ங்கிறது 4ஓட கிரேட்டஸ்ட் வேல்யூ தானே. இந்த 1947 நான் 4ஆல டிவைட் பண்றேன். 1947 4ஆல டிவைட் பண்றேன். இப்போ 4 4s are 16, remainder 3 4, 8 4s are 32, remainder 2 27, 6 4s are 24, remainder 3 அப்படின்னு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இந்த i பவர் 1947 இருக்குல்ல, இந்த 1947 டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி எழுதியிருப்ப ஞாபகம் இருக்கா? உன்னுடைய டிவைடண்ட் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர் அப்படிதானே. உன்னுடைய டிவைசர், டிவைடண்ட் இல்லை டிவைசர், dividend equal to divisor into quotient plus remainder. அதாவது 1947 4 into 486 plus 3 அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதுனா என்ன ஆகுது அப்படின்னு பாரு. ஓகேவா? இப்போ பாருங்க, i பவர் 1947 அந்த 1947 டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். 486ங்கிறது கோஷன்டா வந்தது, 4ங்கிறது டிவைசர் பிளஸ் ரிமைண்டர். அப்போ 486 into 4 plus 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ பவர் வந்து அடிஷன்ல இருக்குதுல்ல, பவர் அடிஷன்ல இருந்து ஐயோட பவர்ல பவர் அடிஷன்ல இருக்குது. ஸோ நான் ப்ராடக்டா மாத்திருக்கேன். i into 486 into 4 into i cube. இந்த 3 i பவர் 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த i பவர் 486 into 4 i பவர் 4 into whole பவர் 486 அப்படின்னு மாத்தலாமா? ஓகேவா? i பவர் 4 the whole பவர் 486, அதாவது a பவர் m the whole பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். உனக்கு ஆல்ரெடி தெரியும் i பவர் 4 உடைய வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். அப்போ 1 பவர் 486 அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான் இன்டு i கியூப். அப்போ 1 இன்டு i கியூப் அப்படின்னா i கியூப் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஐயோட பவர்ல greater than 4 இருந்தது அப்படின்னா ஐயோட பவர்ல 4 அல்லது greater than 4 இருந்தது அப்படின்னா அதை 4ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை மட்டும் ஐயோட பவர்ல எழுதி ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாத. ஓகேவா? அப்போ 1947 4ஆல டிவைட் பண்ண வரக்கூடிய ரிமைண்டர் வந்து 3 வந்தது இல்லை, அந்த 3யை ஐயோட பவர்ல எழுதியிருக்க. அதே மாதிரி i பவர் 1950 1950வை 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் பாருங்க 2 வந்திருக்குது. அந்த 2வை ஐயோட பவர்ல எழுதியிருக்கேன். i கியூப் பிளஸ் i ஸ்கொயர் அப்படின்னு சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. உனக்கு i கியூபோடைய வேல்யூ தெரியும் -i ஸ்கொயரோடைய வேல்யூ -1. ஓகேவா? அப்போ -i இந்த பிளஸ் மைனஸும் சேர்ந்து மைனஸா மாறிடும். அப்போ -i -1 அப்படின்னு வந்திருக்கும். எப்போதுமே இமேஜினரி யூனிட் வந்து ரெண்டாவது டேர்ம் வர்ற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? அப்போ -1 ஃப்ரண்ட்ல எழுதிட்டு -i பின்னாடி எழுதியிருக்கேன். அப்போ -1 -i அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ஐயோட பவர்ல greater than 4 இருந்தது அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை ஐயோட பவர்ல எழுதிடு. ஓகேவா? அதை மறந்துடாத. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், i பவர் 1948 மைனஸ் i பவர் -1869 அப்படின்னு இருக்குது. ஐயோட பவர் நெகட்டிவ்ல இருக்குதுமா. a பவர் -n அப்படின்னா 1 அப்படின்னு மாத்திடுவேன். அப்படிதானே அந்த பவர் டினாமினேட்டருக்கு வரும்போது பாசிட்டிவா மாத்திடலாம். அப்போ i பவர் 1948 மைனஸ் 1 i பவர் 1869 அப்படின்னு இருக்குது. இப்போ 1948 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் 0 வந்திருக்கும். அந்த ரிமைண்டரை மட்டும் எழுதுறேன். அதே மாதிரி 1869 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் வந்து 1 வந்திருக்கும். இந்த சைடில் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாரு. 1869 4ஆல டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் 1 வந்திருக்குது இல்லை. அப்போ அந்த i பவர் 1869க்கு பதிலாக i பவர் 1. i பவர் 1 அப்படின்னா அது i தானே வந்திருக்க போகுது. ஓகே, உன்னுடைய டினாமினேட்டர்ல i வரக்கூடாதுமா. ஓகேவா? இந்த டினாமினேட்டர்ல ஐயை ரிமூவ் பண்றதுக்காக டினாமினேட்டர்ல சிங்கிள் i இருந்தா மட்டும் மேலங்கேயும் ஒரு ஐயால ப்ராடக்ட் பண்ண. நம்ம அந்த ரியல் நம்பர்ஸ்ல பண்ணும்போது ராஷனலைஸ் பண்ணுவாங்கல்ல, டினாமினேட்டர்ல √2 இருந்தது அப்படின்னா அதே √2வால மேலங்கேயும் ப்ராடக்ட் பண்ணுவாங்களா. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஐயை ரிமூவ் பண்றதுக்காக மேலங்கேயும் ஐயால ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நியூமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 into i into i ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஓகேவா? i ஸ்கொயரோட வேல்யூ -1. இந்த மைனஸும் மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாறிடுமா. இப்போ பை 1 விட்டுடலாம். அப்போ 1 + i அப்படின்னு எடுத்துருக்கோம். பாருங்க, இமேஜினரி யூனிட் வந்து ரெண்டாவது டேர்ம் வர்ற மாதிரியே ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடு. Next, third sum. Summation n equal to 1 to 12 I power n.
என்னோட ஐயோட பவரில் உள்ள என்க்கு பதிலாக 1ல இருந்து 12 வரைக்கும் அப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னக்கு பதிலாக 1ல இருந்து 12 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேவா? I பவர் 1, I ஸ்கொயர், I கியூப், I பவர் 4, I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10, I பவர் 11, I பவர் 12. ஆல்ரெடி நான் உனக்கு என்ன வேல்யூலாம் தெரியும்? I பவர் 0 வேல்யூ, I பவர் 1 வேல்யூ, I ஸ்கொயர், I பவர் 4 வேல்யூ தெரியும். ஸோ பவர் வந்து 4 அல்லது கிரேட்டர் than 4 இருந்தது அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுத சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ I பவர் 1 I ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்க, I கியூப், I பவர் 4 I பவர் 0ன்னு எழுதிடலாம். 4 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்துருக்கும்ல. I பவர் 5 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 6 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 7 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3, 8 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, 9 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 10 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 11 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3, 12 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கோம். I ஸ்கொயர் வேல்யூ -1, I கியூப் -I, I பவர் 0 1, I பவர் 1 I ஸ்கொயர் -1, I கியூப் -I இப்படியே அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா அப்படின்னா எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி ஆன்சர் 0 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் I பவர் 59 plus 1 by I பவர் 59 அதே கான்செப்ட் தான்டா. கிரேட்டர் than 4 இருக்குதுல்ல பவர். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதியிருக்க. அப்போ I கியூப் பிளஸ் 1 by I கியூப். I கியூபோடைய வேல்யூ -I பிளஸ் 1 by I கியூபோடைய வேல்யூ -I. ஸோ இந்த நடுவில் உள்ள ப்ளஸும் டினாமினேட்டர் உள்ள மைனஸும் சேர்ந்து என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். ஸோ டினாமினேட்டரில் I மட்டும் வந்துருக்குதுல்ல. ஸோ டினாமினேட்டரில் I வந்தது அப்படின்னா நியூமினேட்டர் டினாமினேட்டரை ஐயால் ப்ராடக்ட் பண்ணு. அப்போ நியூமினேட்டர் ஐயால் ப்ராடக்ட் பண்ணும்போது -I அப்படின்னு வந்திருக்கும். டினாமினேட்டர் I ஸ்கொயர்னு வந்திருக்கும். I ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ இந்த இந்த மைனஸும் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அப்போ -I + I ஓட வேல்யூ என்னென்னு வந்திருக்கும்? 0 அப்படின்னு கொண்டு வந்திருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் I into I square into I cube into etc into I power 2000. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா பவரை ஆட் பண்ணிடுவேன். அப்போ I பவர் 1 + 2 + 3 + etc + 2000. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? n into n + 1 by 2 சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ என்னுக்கு பதிலாக 2000 இருக்குது. அப்போ 2000 into 2001 by 2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அந்த 2000க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் 1000 into 2001. ஸோ ஐயோட பவர் ப்ராடக்டில் இருக்குது. ஐயோட பவர் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இது தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் இந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபிஃப்த் சம் தப்பாக செஞ்சு போட்டிருந்தேன். ஓகேவா? கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஸ்டின் வந்து I into I square into I cube into etc into I பவர் 2000. ஸோ பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ப்ராடக்ட் பண்ணும்போது பவரை ஆட் பண்ணியிருப்பியா? அப்போ பவரில் I பவர் 1 + 2 + 3 + etc + 2000. ஸோ சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். n into n + 1 by 2 அப்படின்னு தெரியும். இங்கே nக்கு பதிலாக 2000 இருக்குது. அப்போ 2000 into 2001 by 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த 2000ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 1000 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 1000 into 2001. அப்போ I பவர் 1000 into 2001 எப்படி இருக்கலாம்? I பவர் 1000 the whole பவர் 2001 எழுதிக்கலாமா? A பவர் m the whole பவர் nங்கிற ஃபார்மேட்டில். ஸோ ஐயோட பவரில் இருக்கக்கூடிய இந்த 1000 வந்து 4ஓட மல்டிபிள். ஐயோட பவரில் 4th மல்டிபிள் இருந்தது அப்படின்னா வேல்யூ ஷுட் பி 1. அப்போ 1 பவர் 2001 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் 6th சம். Summation n equal to 1 to 10 I power n plus 50. nக்கு பதிலாக 1ல இருந்து 10 வரைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ nக்கு பதிலாக 1ல இருந்து 10 வரைக்கும் அப்ளை பண்ண அப்படின்னா I பவர் 51 plus I பவர் 52 plus etc I பவர் 60 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரியும் பவர் 4ஐ விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை எழுதணும் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ 51ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 3 வந்திருக்கும். கோஷன்ட் வேண்டாம், ரிமைண்டர். I பவர் 52 அப்படின்னா I பவர் 0. I பவர் 53 அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வந்திருக்கும். ஸோ ஐயோட பவர் கிரேட்டர் than 4ஆ இருந்தது அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஐயோட பவரில் எழுதியிருக்கும். ஸோ எல்லா பவரையும் நீ எதுக்கு மாற்றிக்கிடுத? 0 1 2 3க்கு மாற்றிக்கிடுத. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ I கியூபுக்கு பதிலாக -I. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. I பவர் 1 I ஸ்கொயர் I ஸ்கொயர் வேல்யூ -1 I கியூப் -I I பவர் 0 1. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா -I + 1 வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இமேஜினரி யூனிட் ரெண்டாவது டேர்மாக வர மாதிரி பார்த்துக்கோ. அப்போ 1 - I அப்படின்னு ஆன்சர் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஹோம்ஒர்க்கில் எக்ஸாம்பிள் 2.1 இதே கான்செப்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகேவா? தேங்க்யூ.